ஹாய்டா. வீடியோ லேட்டாக வர்றதுக்கு சாரி. இன்றைக்கி வந்து நம்ம க்ரூம் வித் வர்மாலானா ஒன்றுமே இல்லை, ஷால். ஓகே, ஷாலோட மாப்பிள்ளையும் பொண்ணும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் மாப்பிள்ளை தனியாக பொண்ணு தனியாக 2 வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். சேர்த்து ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரைட் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இல்லை க்ரூம் ட்ரா பண்ணிடலாம். அவங்க வந்து நம்ம லெஃப்ட் சைட் ட்ரா பண்ணணும் அண்ட் பிரைட் வந்து ரைட் சைட் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரூம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ க்ரூம் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஃபேஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஒரு பெண்ட், ஓகே, அண்ட் நோஸ், அங்கேருந்து லைட்டாக வெளியே வந்து வாய், ஓகே, இன்னொரு பெண்ட், கிராஸாக ஒரு லைன். ஓகே, தென் இங்கேருந்து, ஓகேவா, இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் அண்ட் இங்கே ஒரு லைன். ஓகே, தென் இப்போது இந்த லைன் இப்படி பெண்டாக இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் கொண்டு வந்து இதோட இப்படி ஜாயின் பண்ண. அதாவது இந்த இடம் எப்படி இருக்கணும்னா இப்படி இப்படி வந்து இப்படி கிராஸ் ஆகணும். ஓகே, இங்கே கர்வ் வரக்கூடாது, வந்து இப்படி கிராஸ் ஆகணும். ஓகேவா, தென் இப்போது இவரோட அந்த ஸோ இதில் சர்க்கிள் போட்டு ஜஸ்ட் டிசைனுக்காக ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த எண்டிலேருந்து ஒரு லைன், ஒரு ஆர்க் மாதிரி போய் இங்கே நெக்கு கிட்ட இப்படி ஜாயின் ஆகணும். ஓகே, அண்ட் இங்கேருந்து ஒரு லைன் போய் இப்படி ஸ்டாப் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அடுத்தது. ஓகே, தென் அதே மாதிரி இங்கேயும் 1 2 and 3 and 4. போக போக குட்டியாகிட்டே போகணும். ஓகே, 5th one இந்த மாதிரி போட்டுட்டு தென் ஐஸ். ஓகே, ஸோ ஜென்ஸ் ஐஸ் மோஸ்ட்லி ஜஸ்ட் இப்படி பண்ணால் போதும், ரொம்ப பெண்ட் பண்ண வேணாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் லைட்டாக பெண்ட். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் லைட்டாக பெண்ட் கொடுங்க. ஹெவி பெண்ட் வந்து நம்ம பிரைடுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ கண்ணை எப்பயுமே நான் சொன்ன மாதிரி மேலே அந்த ஷேடிங், ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. இங்கே கொஞ்சம் ரொம்ப ஷேப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா, அதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போது இந்த ஜாயினிங்லேருந்து ஒரு லைன் அண்ட் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், நெக் பார்ட். ஓகே, தென் இங்கேருந்து அந்த குர்த்தியோட நெக் பீஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு பெண்டு கொடுத்து போட்டிங்கன்னா தான் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கு கீழே ஒரு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன்ஸ். இங்கே இருக்க லைன் வந்து இப்படி இருக்கணும்.
ஓகே, இங்கேயும் ஆர்க் மாதிரி வரக்கூடாது. தென் ஷோல்டர்ஸ். ஸோ ஷோல்டர்ஸ் வந்து இப்போது நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடுங்க. ரொம்ப சின்னதாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப பெருசாகவும் போட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கே பார்க்கும் போது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ்க்கு இவ்வளோ ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது கீழே கொண்டு போகிறோம். ஓகே, தென் இங்கேருந்து இன்னொரு லைன். இங்கே வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து ஒரு க்ராஸ் லைன்ஸ். இது வந்து ஷால். ஓகே, மாப்பிள்ளை கையில் போட்டிருக்க ஷால், குர்த்திக்கு ஷால் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஷால். ஸோ இந்த கை வந்து இங்கே இப்படி க்ராஸ் ஆகி இங்கே ஸ்டாப் ஆயிடணும். ஓகே, தென் திரும்பவும் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ ஆகும். ஓகே, தென் இங்கே டபுள் லைன், குர்த்தியோட கை பார்ட். ஓகே, இப்போது இந்த கை எப்படி வரையணும் அப்படின்றத பார்த்துடலாம். இங்கேருந்து மேலே ஒரு பெண்டு போய் திரும்ப கீழே வந்து இப்படி க்ராஸ் ஆகி ஒரு பெண்ட் அண்ட் அப்படியே இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இங்கே கை பெண்டாக இருக்க மாதிரி 4 லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ரூம் கையில் மாலை இருக்கிற மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு பெரிய ஓவல் ஷேப், அதை அப்படியே கீழே கண்டினியூ பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஜிம்கா மாடல் மாதிரி, அதாவது மாலை தொங்கிட்டு இருக்க மாதிரி. ஓகே, ஸோ இது மாலை மாதிரி தெரியறதுக்காக ஜஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் ஷேடிங் முக்கியமாக கொடுக்கணும். ஷேடிங் வந்து சென்டராக கொடுத்துருங்க. ஓகே, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டராக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மாலை. நெக்ஸ்ட் இந்த பக்கம் மாப்பிள்ளை ஷால் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே பெரிய லைன்ஸ்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு தென் இப்போ க்ரூமோடது இவ்வளோ தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? 3/4 தான் நான் ட்ரா பண்ணுறது சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான். இங்கே வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் இங்கேருந்து இந்த ஷால் கண்டினியூ ஆச்சுன்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ட்ரெஸ்ஸோட சென்டர் பார்ட் அங்கே ஒரு டபுள் லைன். ஓகே, ஸோ இப்போது இந்த சைடு கை வந்து நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ மாப்பிள்ளை திரும்பி இருக்காங்க, கரெக்ட். ஸோ ஒரு கை மட்டும் தான் தெரியும், இன்னொரு கை இந்த பக்கம் மறைஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? இந்த டிசைன் மட்டும் எண்ட் வரைக்கும் கரெக்டாக டார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த க்ரூமுக்கு எலிமெண்ட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இப்போது ஷர்ட்கெல்லாம் நான் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு
சேம் அதே ஃப்ளவர் டிசைன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் சர்க்கிள் மாதிரி ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் இதில் இது ஃபில்லிங், இங்கே ஃபில்லிங் மாதிரி ஜிக்ஸாக்காக ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஷால்லையும் ஃப்ளவர் கொடுத்து, ஏன்னா ஃப்ளவர் தான் கண்டினியூ ஆகுது இல்லையா, ஸோ ஃப்ளவர் கொடுத்துருங்க. இங்கே ஜஸ்ட் நான் கிரிட் டிசைன் போட்டுக்கிறேன். நம்ம படித்த டிசைன்ஸ் வச்சு ஒரு குர்தி மாடலுக்கு என்ன டிசைன் பண்ணலான்னு நீங்கள் யோசித்து டிசைன் பண்ணுங்கள். அண்ட் இங்கேயும் சம் டிசைன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் வந்து சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி சர்க்கிள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலாக நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஐ மீன் ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்குக்கு எல்லாமே லைட் ஷேடிங். இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ்க்கும் ஓகே. அண்ட் கை அவ்வளோதான். ஓகே, ஸோ க்ரூமோட ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைடோட ஃபேஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.